குஜராத் மாநிலம் மேற்கு கட்ச் அருகே உள்ளது முரு என்ற கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்தவர் ரமேஷ். 20 வயதான இவர் வேலை வெட்டிக்கு போகாமல் நண்பர்களோடு ஊர் சுற்றி வந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி திடீரென்று ரமேஷ் காணாமல் போய்விட்டார். பல இடங்களில் தேடி பார்த்தும் அவரை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் ரமேஷின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அப்போது ரமேஷை சிலர் கடைசியாக கிஷோர் என்பவரோடு பார்த்ததாக சொல்லியுள்ளனர். அதே ஊரைச் சேர்ந்த கிஷோர் ரமேஷின் நெருங்கிய நண்பர் ஆவார். இருவரும் எப்போதும் ஒன்றாகவே ஊர் சுற்றி வருவது வழக்கமாக இருந்துள்ளது. இதனால் போலீசார் கிஷோரிடம் விசாரித்துள்ளனர். அவர் அளித்த பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. இதனால் அவர் மீதான சந்தேகம் போலீசாருக்கு அதிகரித்தது. கிஷோரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அப்போது ரமேஷின் செல்போன் அங்கு கிடைத்துள்ளது. அதை காட்டி கிஷோரிடம் மீண்டும் தீவிர விசாரணை நடத்திய போதுதான் அனைத்து உண்மைகளையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். ரமேஷ் 8 மாதங்களாக திருமணமான ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார். அந்த ரகசிய உறவு குறித்து நண்பன் கிஷோரிடம் தெரிவித்துள்ளார். நாளடைவில் கிஷோருக்கும் அந்த பெண் மீது ஆசை வந்திருக்கிறது. அவரை அடைய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். இன்ஸ்டாவில் மெசேஜ் அனுப்பி அந்த பெண்ணிடம் உறவை வளர்த்து கொள்ள நினைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அந்த பெண் சம்மதிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கிஷோர் அந்த பெண்ணை மிரட்டத் தொடங்கியிருக்கிறார். ரமேஷுடன் இருப்பதைப் போலவே தன்னோடும் நெருக்கமாக இருக்க வேண்டுமென டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். நாளுக்கு நாள் அந்த லவ் டார்ச்சர் அதிகரித்திருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் கிஷோரின் நச்சரிப்பை தாங்க முடியாத அந்த பெண் நடந்ததையெல்லாம் ரமேஷிடம் சொல்லிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் கிஷோரை கண்டித்திருக்கிறார். இனிமேல் அந்த பெண்ணோடு பேச வேண்டாம் என்று தடை போட்டிருக்கிறார். அடுத்தவரின் மனைவியோடு பழகிக்கொண்டு சொந்த காதலியைப் போல சொந்தம் கொண்டாடும் நீ என்னை தட்டி கேட்பதா என்று கிஷோர் ரமேஷிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதோடு அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற வெறி கிஷோருக்குள் கொழுந்துவிட்டு எறிய ஆரம்பித்துள்ளது. ரமேஷை கொன்றுவிட்டு அந்த பெண்ணின் மனதை மாற்றி அவரை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என திட்டம் போட்டிருக்கிறார் கிஷோர். சம்பவத்தன்று மது விருந்துக்கு ரமேஷை கிஷோர் அழைத்திருக்கிறார். இருவருக்கும் இருக்கும் பிரச்சனையை பேசி தீர்த்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். அதனை உண்மை என நம்பிய ரமேஷும் கிஷோரோடு ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டுப் பகுதிக்கு சென்றுள்ளார். இருவரும் மது குடித்திருக்கிறார்கள். போதையில் ரமேஷ் மயங்கியதும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தி கொலை செய்திருக்கிறார் கிஷோர். பிறகு தனது நண்பனான சிறுவனை வரவழைத்து ரமேஷின் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறார். கை, கால்கள், தலை போன்றவற்றை அருகிலிருந்த ஆழ்துளை கிணற்றில் வீசிவிட்டு மீதமிருந்த உடல் பாகங்களை குழி தோண்டி புதைத்து விட்டார் கிஷோர். கிஷோர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆழ்துளை கிணற்றிலிருந்து உடல் பாகங்களை மீட்கும் வேலையில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மேலும் புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துவிட்டு கிஷோரையும் அவரின் நண்பரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.